ஹாய், வெல்கம் டு பெனாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே டேஸ்டியாக எப்படி பரோட்டாவும் அதுக்கு குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சிக்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கலாம். பரோட்டா சாஃப்டாக பண்ணுறதுக்காக நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நிறைய நேரம் ஊற வைக்கணும். நான் நைட் டிஃபனுக்கு மத்தியானமே மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழுத்திலாம் பசையலை. ஒரு 10 நிமிஷம் பசைஞ்சிட்டு மாவு கெட்டியாக பசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் பரோட்டா சாஃப்டாக வரும். அப்படியே மூடி வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பசையணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் பசைஞ்சேன். பசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி எவ்வளோ வேணுமோ அதை கழுவி ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். எல்லாமே மாவு உருட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னும் இந்த மாவை ஒரு 1/2 அன் ஹவர் டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்கள் டைமை பொறுத்து இருக்குது. இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு நான் சும்மா இந்த கவுண்டர் டேபிள்லேயே சும்மா கையாலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி கிழிஞ்சாலும் தப்பில்லை. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ண ஈஸியாக வந்துடும். அது பெரிய கஷ்டமே இல்லை. இப்போ எல்லா மாவையும் பண்ணியாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு 2 பக்கமும் எண்ணெய் தடவி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பரோட்டா. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல, நீங்கள் பண்ணி இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்றத விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 4-5 பரோட்டா பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக அடிச்சுக்கோங்க. அந்த லேயர் ஈஸியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது குருமா பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு 2 பிரியாணியில் பட்டை, ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம், 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். காய்கறி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறமா ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். காய்கறி உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்து அரைச்சிக்கிறேன். கசகசா சேர்த்தா தாங்க அது குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு டக்குன்னு இந்த குருமா ரெடி ஆகிடுங்க. எல்லாம் ரெடியாக ஏற்றி வச்சா போதும். அதுதான் குருமா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை டேஸ்ட்டுக்காக. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.